ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுத்த களத்துல ஒவ்வொரு மன்னனுடைய சக்சஸ்க்கு பின்னாடி அந்த குதிரையோட கடிவாளமும் அது ஓடுகிற வேகமும் மட்டும்தான் அந்த சக்சஸோட ரீசன் நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னொரு சீக்ரெட் கூட இருக்கு, வாங்க நான் சொல்றேன். ஆக்சுவலி ஒரு போருக்கு ஒரு குதிரை ஆயத்தப்படுது அப்படின்னு சொன்னா அந்த குதிரைய எப்படியெல்லாம் பழக்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, அது போடுற ஷூ இருக்கு பாத்தீங்களா, ஹார்ட் ஷூன்னு சொல்லுவாங்க. அந்த ஷூவை அதிகமா அக்னியில என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லுவா, புடமிட்டு கொண்டே இருப்பாங்க. எந்த ஒரு குதிரையோட ஷூ ஹார்ஸ் அதிகமாக அக்னியில சுடப்பட்டு அடுத்து அதோட லெக்ஸ்ல பிக்ஸ் பண்ணப்படுகிறதோ அந்த குதிரை தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்குமா. சோ தன்னை தானே பழக்கப்படுத்தவும் வலுப்படுத்தவும் இந்த ஷூ ஹார்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த குதிரைக்கு. அந்த குதிரை தான் அந்த மன்னனுக்கு வெற்றி வாகை சூடி தருகிறது. இந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல இருந்து இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாமும் கூட உலகம் என்னும் போர்க்குளத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சரிங்களா? அம்மா தானே, உலகம் என்பது ஒரு போர்க்களம். இதுல ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் டே டு டே லைஃப்ல நமக்கு ஒவ்வொரு சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த சோதனை எதுக்கு நான் சிமிலர் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அக்கினி போன்ற சோதனைகள். அப்போ கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு ஒரு அக்கினி போன்ற சோதனை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மை நாமே பழக்க வைக்கிறதுக்கும் நம்மை நாமே வலுப்படுத்துறதுக்கும். அப்ப நம்ம ஸ்ட்ராங் ஆகி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் அந்த மன்னனை போல ஒரு வெற்றி வாகை சூடுவதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இனி நம்ம ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு சோதனையும் என்ன செய்யணும், நம்முடைய சாதனைக்கான படிகள் என்று சொல்லி நாம் சோதனையை சகித்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம் கடந்து செல்வோம். இதைத்தான் வேதத்தில் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். சோ சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு எப்பயுமே சக்சஸ் தான், சரிங்களா? தேங்க்யூ. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.